அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது நாள் உங்களை பார்க்கறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆமென். காலையில் எத்தனை பேர் வந்தீங்க? காலையில் பரவாயில்ல, எல்லாரும் அட்டன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. காலையில் செய்தி கம்பல்சரி எல்லாரும் கேட்கணும். இன்னொரு முறை உங்கள் யூடியூப் சேனலில் போய் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ தான் நாளைக்கும் நாளை சாயங்காலம் கூட்டத்துக்கும் நம்ம ஃபைனல் டெலிவரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். அப்புறம் ஒரு குட் நியூஸ். ஆமென். எப்படின்னா, நாங்கள் வாத்தியார் மாதிரி தான். ஆமென். நாங்களும் ஒரு வாத்தியார் தான். எப்படின்னா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிற நாள் முதல் நாள்லாம் சாஃப்டா தான் பேசுவாங்க, அன்பா தான் பேசுவாங்க. அன்பு மான செல்வங்களே, நல்லா இருக்கீங்களா, கண்மணிகளே, இப்படிலாம் தான் பேசுவாங்க. ஆமென். அப்புறம் கொஞ்சம் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது, என்ன ஏன் படிக்க மாட்டேன்ற அப்படின்னு கொஞ்சம் வயசு அதிகமாகும். ஆனுவல் எக்ஸாம் வரும்போதெல்லாம் வருஷ கடைசி ஆக ஆக அடி உலகம், வெளியே முட்டி போட வைப்பாங்க, திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஊழியக்காரங்களும் ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷன். ஆமென். அன்பா, பாசமா, செல்லமா, ஆமென், நம்ம சாஃப்டான ஒரு சுவிசேஷம். ஆமென். எப்படியாவது உங்க உள்ள அந்த வேர்டு போகணுன்றதுக்காக நாங்கள் பேசுவோம். 2வது நாள் இன்னைக்கு. ஆமென். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் பாசமாவும் இருக்கும். நாளைக்கெல்லாம் காம்பவுண்டை தாண்டி யாரும் வெளியே போக முடியாது ஜெபிக்காம. ஆமென். பர்டிகுலரா எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணி, அவங்க பிரச்சனைகளுக்கு கம்ப்ளீட்டா டெலிவரன்ஸ்க்காக ப்ரே பண்ணி வெளியே போகும்போது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல அவங்க வெளியே போகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, மேக்சிமம் இந்த ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வேர்ட் ஆஃப் காட பேசும் போதே இந்த ஆவிகள் வெளியேறிடும். அதான் ஒரு பியூட்டிஃபுல் திங். ஆமென். சில ஆவிகள்லாம் அப்படிதான், ரொம்ப சைலண்டா, ரொம்ப நேக்கா, சொல்லாம கொள்ளாம போயிடும். பரவாயில்ல, அது நமக்கு போகும்போது சொல்லனா பரவாயில்ல. ஆமென். எப்படி போனா போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சரி, விடுதலையின் 3 வழிகள்ல இன்னைக்கு 2வது வழிய நம்ம பார்க்க போறோம். 2வது வழி ரொம்ப மிக முக்கியமான வழி. அந்த வழி என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு விசை ஜெபிப்போம். பிதாவே, என் ஜனத்துக்காக நான் ஒரு விசை மன்றாடுகிறேன். மனதிலே சஞ்சலத்தோடு, வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு 2வது நாள் நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகின்றோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேர்ட் ஆஃப் காட நமக்கு கொடுத்தாரு, சத்தியத்தை கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். வார்த்தையின் மூலம் வரக்கூடிய விடுதலையை பற்றி உங்க மத்தியிலே நான் பேசினேன். இப்போ இயேசு என்ற ஒரு மகிமையான நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலேயே ஒரு பெஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மகிமையை நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க கட்டப்பட்ட நிலைமையில நீங்க என்னைக்குமே இருக்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்துல தான் விடுதலை, இயேசுவின் நாமத்துல தான் ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்துல தான் மீட்பு, இயேசுவின் நாமத்துல தான் எல்லாமே நடக்க போகுது. இந்த இயேசுவின் நாமத்துல தான் எல்லா பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் இந்த இயேசுவின் நாமத்துல தான் விடுதலையாக போகிறது. ஆமென். உங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவின் நாமம் தெரியும்?
கரங்களை உயர்த்துங்க. ஆமென். அப்ப இது தெரிஞ்சிட்டு நம்ம வறுமையிலையும் கஷ்டத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் அந்த நாமத்தை நீங்களும் நானும் புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். பல சூழ்நிலைகள்ல இந்த இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிக்க பழகினேன். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட போதெல்லாம் எப்பவுமே இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பேன். In the name of Jesus, in the name of Jesus. இந்த வார்த்தைகளை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையில இருக்கிற மகிமை என்னன்னு எனக்கு அப்ப தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் நடக்கும் போது, போகும்போது, வரும்போது, எங்க போனாலும் இப்படி ஒரு அந்த இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லுவது எனக்கு வழக்கம். ஒரு முறை நான் அப்ப ஊழியத்துக்கு வரல, பெருசா ஒன்னும் ஊழியம் பண்ணல. நீலகிரி மாவட்டத்துல ஒரு குடும்பத்தோட என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய கதை, அதை நான் பேச விரும்பல. நடந்த சம்பவம். அப்படி போகும்பொழுது அவங்க எல்லாம் சொன்னாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம எல்லாம் புறப்பட்டு கார்டன் வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சோம். அப்படி நடக்கும் போது ஒரு 55 வயது மதிக்கத்தக்க தாயார் வீட்டுல கயிறு கட்டி, அதாவது செயின்ல கட்டி, கட்டிலோட சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க அந்த அம்மாவை. ஏன்னா அந்த அம்மா மென்டலி ரிட்டையர்ட், பைத்தியம், பாவம். அவங்க கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல 3 வருஷமா வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, இது ரொம்ப முத்தி போச்சு, இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் கை கழுவிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு அந்த அம்மாவை அங்க வச்சிருக்காங்க. எங்க? அவங்க வீட்டுல மேல் மாடியில கட்டி வச்சிருக்காங்க. பக்கத்துல யாராவது போனா கடிச்சிடும். அதாவது கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டும், காரி துப்பும், சம்டைம் பாத்தீங்கன்னா நல்லா கடிச்சிடும். அதனால சாப்பாட்டுல தூரத்துல வச்சு தள்ளி விடுவாங்க. தூரத்துல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டாதான் அந்த இதை பார்க்க முடியும். அவங்க ஆசீர்வாதமா இல்ல அந்த குடும்பம். இப்படி சில மாதங்கள் வைத்து வீட்டுல அந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. நான் அந்த ரோட்ல கடந்து போகிறேன்னு ஒரு அலறல் சத்தம். அந்த அலறல் சத்தத்துல அடுத்த செகண்ட் பார்த்தா இந்த அம்மா அந்த கைத்தை அத்துப்பட்டு நேரா இறங்கி ரோட்டுக்கு ஓடி வருது. ரோடுனா ஒரு 4-5 வீடு தள்ளி நாங்க நடந்துட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்துதான் அது ஓடி வருது. ஒரு அந்த காட்சி இன்னும் என் கண்ணில் நிக்குது. அந்த அம்மா கோபத்துக்கும் அந்த அம்மாக்கு இருந்த ஆத்திரத்துக்கும் எங்களை பீஸ் பீஸா பிச்சு போட்டிருக்கும். அந்த மாதிரி கோபத்துல முன்னால டப்புன்னு விழுந்துட்டு அந்த தாயார் விழுந்துட்டு, அந்த பொல்லாத ஆவி சொல்லுது, என்னை விட்டு நான் போறேன் அப்படின்னு. நான் எதாச்சுமா கேட்கிறேன், நான் எப்ப உங்களை பிடிச்சேன், நீ என்ன விடுன்னு சொல்ற அப்படின்னு நான் அதுகிட்ட கேட்கிறேன். அது சொல்லுது, அச்சோ இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லு, நான் போறேன். ஆமென். அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இயேசுவின் நாமத்துல சொல்லணும்னு. இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னேன். அப்பவே அந்த அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டு, அந்த அம்மா தூக்கிட்டு போனோம், வீட்டுல வச்சோம். அந்த அம்மாக்கு சுய நினைவு திரும்பியது. அந்த அம்மா நார்மலா மாறினாங்க. அல்லேலூயா. சாதாரணமான மிராக்கிள் இல்ல சிஸ்டர். என்ற ஊழியத்துல கிருபினால எக்ஸ்டெண்டிங் மிராக்கிள் நடக்கும். என்ன விளம்பரப்படுத்துறது கிடையாது, பப்ளிசிட்டி பண்றது கிடையாது. ஆமென். சில டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ்க்கு மட்டும்தான் சில வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் நான் எடுப்பேன். மற்றபடி அது வேற எதுக்கு நாங்க பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் டெலிவரன்ஸ் கிளாஸ் இருக்குது நமக்கு. அநேக மாணவர்களுக்கு விடுதலை ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறோம். சோ அது ஒரு 60 மணி நேரம் பயிற்சி. அந்த பயிற்சியிலே அநேகர் பங்கு பெற்று ஊழியர்களா உருவாக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பெரிய டிவிஷன், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு பெரிய டிவிஷன். அந்த டிவிஷனுக்குள்ள போகும்போது
இந்த இயேசுவின் நாமத்தில் உள்ள மகிமையை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளவு மகிமை, இயேசுவின் நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்குது. ஏன் இந்த நாமத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல, ஏன் இந்த நாமத்தை நம்ம சரியா அறிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பித்தேன். அப்போ கிடைத்த சில பொக்கிஷங்கள் தான் என் ஊழியத்துக்கே ஒரு அருமையான காரியமாக மாறியது. இன்னைக்கு நம்ம இயேசுவை எப்ப கூப்பிடுவோம்னா சோர்ந்து போன டைம்ல கூப்பிடுவோம். ஆமென். இயேசுவே அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்ப நம்ம கூப்பிடுவோம். சில நேரத்துல வியாதியா இருக்கிற டைம்ல இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சிலர்ல கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க. அதாவது ரூம்குள்ளேயே ஒரு பயம், ஏதோ இருக்கு போல இருக்குது, நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அந்த டைம்ல இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை. ஆல்வேஸ் பி பிரைஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நம்ம எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நம்ம மாறணும். நீங்க உங்களுக்குள்ள அந்த பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அந்த நாமத்தை புகழ்ந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அது மாதிரி ஒரு அற்புத சாட்சியெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஆமென். அந்த காலத்துல எங்க பாஸ்டர் டெலிவரன்ஸ் கேம்ப் நடத்துவார். அந்த கேம்புக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆமென். நிறைய பேர். அப்போ இந்த டெலிவரன்ஸ் நடக்கும். அப்போ 5 நாள் நடக்கும். மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அந்த முகாம் நடக்கும். ஒரு காட்டு பகுதி, கோயம்புத்தூர்லயே கொஞ்சம் அவுட்ரு. இப்ப கொஞ்சம் சிட்டியா கொஞ்சம் மாறுது. அப்பெல்லாம் அது ரொம்ப காடு, ஒண்ணுமே இல்லை, ஒரு எலிபென்ட் ஃபாரஸ்ட் தான் அது. அங்க கொண்டு போய் தான் எங்க பாஸ்ட் என்ன பண்ணுவாரு, அவர் கேம்ப் ஒழுங்கு பண்ணுவார். அப்படி கேம்ப் ஒழுங்கு பண்ணும்போது எனக்கு ஒரு அங்கிள் நல்ல பழக்கம். அதாவது நான் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மியூசிஷியன், ஒரு ஆர்கெஸ்ட்ரால ரட்சிக்கப்பட்டு வந்தேன். ஆமேன். அதனால நான் கிட்டாரிஸ்ட். அப்போ அவர் பாத்தீங்கன்னா அவர் பேரு அவர் நல்லா பிளே பண்ணுவார், காங்கோ ட்ரம் பிளே பண்ணுவாரு, கீபோர்டு நல்லா வாசிப்பார். ஓகே. அப்போ அவரு நானும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ உலகத்துல இருக்கிற காலத்துல இருந்தே. ஆனா 2 பேரும் ஏனோ தெரியல ரட்சிக்கப்பட்டு ஒரே சபைக்குள்ள போகிறோம். ஆனா அவர் என்னை விட சீனியர். எனக்கு அப்ப வயசு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அவர் ரொம்ப சீனியர். அப்போ அவருடைய குடும்பத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது நான் முழுசா அந்த சம்பவத்தை விவரிக்கல. அப்போ நான் போகிறேன். போயிட்டு அந்த 3ஆவது நாள் எங்க பாஸ்டர் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பேசுறார். கரெக்டா இதே மாதிரி சாயங்காலம் 7 மணி டைம். அப்போ நான் கிட்டார்ல இருக்கேன், அவர் கீபோர்ட்ல இருக்கிறாரு. வர்ஷிப் போகுது. கார்டெல்லாம் மாத்தி மாத்தி வாசிக்கிறார். நல்லா வாசிப்பார். ஆனா அன்னைக்கு என்ன பண்றாரு, கார்டெல்லாம் மாத்தி மாத்தி வாசிக்கிறார். என்னன்னு தெரியல. என்னடா இந்த மனுஷன் இப்படி கார்டெல்லாம் மாத்தி மாத்தி வாசிக்கிறார்னா என்னை பார்த்து கோவப்படுறாரு. சரி, ஏதோ கோவத்துல இருக்கார் போற இருக்குது அங்கிள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன், வெளியில மெசேஜ் டைம் ஆரம்பிக்குது. இப்படிதான் மெசேஜ் டைம். இந்த மெசேஜ் டைம்ல இருட்டாயிடுச்சு, கொஞ்சம் அப்படி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். வெளியே போக ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷன் எனக்கு பின்னாலேயே குடுன்னு ஓடி வந்துட்டார். ஓடி எங்க போற அமுல் அப்படின்னு கேட்டார். இல்ல அங்கிள், கொஞ்சம் சும்மா அப்படி காத்தார போறேன். போனா அந்த இடத்துல வாஷ்ரூம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சுத்தம் பண்ணுவேன். அப்ப நாங்க வாலண்டியர் ஒர்க் பண்றவங்க ஊழியத்துல. அப்ப என்ன பண்றோம், போய் எல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி எல்லாம் ரெடி பண்ணி வாலண்டியரிங் ஒர்க் எல்லாம் பண்றேன். இவர் என் கூட தண்ணி எல்லாம் ஊத்துறாரு. ஊத்திட்டு சொல்றாரு, கொஞ்சம் அப்படி காலாரம் நடந்துட்டு வருவோமா. நான் சொன்னேன், அங்கிள் இருட்டிருச்சு, காடு, யானை காடு, இங்க போய் நமக்கு என்ன பண்ண போறோம், இல்ல வா கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னாரு. சரி, நம்ம அங்கிள் தானே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஆனா ஏதோ ஒரு சக்தி, ஆவியானவர் என்ன சொல்றாரு, போகாத. ஆவியானவர் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிருப்பேன். கொஞ்ச தூரம் போன உடனே நின்னுட்டேன். அங்கிள் ரொம்ப இருட்டா இருக்குது, வேண்டாம், நம்ம இப்ப போக வேண்டாம். அவர் இருட்டுக்குள்ளதான் போகணும்ன்றார். வா கிளம்பு அப்படின்றார். என்ன துரிதப்படுத்துறார். வா தம்பி, வா, டே வாடா, வா போலாம், அப்படி வாக்கிங் தாண்டா, போயிட்டு வரலாம் அப்படின்னு.
கடைசியா இல்ல அங்கிள் வாங்க நம்ம திரும்பி போலாம். திரும்பி வரும் பொழுது இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் பாஸ்டர். பேக் சைடு நடக்குது. இது வந்து மண்டபத்துக்கு பேக் சைடு நடக்குது. பின்னால ஒரே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்ல ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் இருக்குது. பெருசா லைட் வெளிச்சம்லாம் இல்ல. இந்த ரூம் கிட்ட வந்தோட அந்த ரூமுக்கு உள்ள போனா வெளியே வர்றதுக்கு அதே வழியா தான் வரணும். இவர் என்ன சொல்றாரு என்கிட்ட, எனக்கு ஒரு ஜெபம் பண்றியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு ஜெபம் தானே பண்ண சொல்றாருன்னு நான் உள்ள ரூம்குள்ள போறேன். இவர் வந்து வாசப்படியில வந்து முழங்கால் படியிட்டார். கரெக்டா முழங்கால் படியிட்டு இந்த வார்த்தை தான் சொல்ற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் இயேசுவே அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் ஒரு அலறல் சத்தம். என்னன்னு பார்த்தா தாவி வந்து இந்த மனுஷன் நாக்கெல்லாம் தொங்குது, முடியெல்லாம் பாத்தீங்கன்னா நிக்குது, அப்படியே கம்பி மாதிரி நிக்குது முடி. ஆமேன். காலை மாதிரி அடிக்கிறதுக்கு என்னோட காலை பிடிச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரென்த், அவர் பிடிச்ச ஸ்ட்ரென்த்துக்கு நான் வாலிப பையன். ஆமேன். நானே என்னாலேயே அந்த பிடியிலிருந்து விடுபட முடியலன்னா பாத்துங்க, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவேன். மறக்க முடியாத சம்பவம். ஆமேன். கொல்றதுக்கு ட்ரை பண்றார். மர்டர் அட்டெம்ப்ட். அது என்னதுங்க சார்? மர்டர் அட்டெம்ப்ட். யாருமே இல்ல, என்ன கத்துனாலும் யாருக்கு கேட்காது. சுத்தி காடு, இந்த சைடு ஜபம் சத்தமா போய்கிட்டு இருக்குது, யாருக்கும் காதே கேட்கல. ஆமேன். என்ன பண்ண, வேற வழியே இல்லாத இடத்துல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு கத்திட்டேன். ஆமேன். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் தெரிச்சு போய் விழுந்தான் மனுஷன். ரொம்ப தூரத்துல போய் விழுந்தார். உண்மையிலேயே சொல்ல போனா அந்த மனிதரை தூக்கி தோல்ல போட்டுட்டு, ஆமேன், ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளியே முடியான்ட்டேன். அப்புறமா ஆண்டவர் உணர்த்தினார், இல்ல அவரை தூக்கிட்டு வந்து இப்படி கூட்டத்துல பின்னால போட்டேன். இந்த பாஸ்டர் கேட்டார், என்னடா கொன்னுட்டிய, என்னடா பண்ண? நான் சொன்னேன், நான் கொல்லல, அவர் தான் என்ன கொல்ல பார்த்தாரு அப்படின்னு. ஆமேன். என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள அசுத்த ஆவி விடுதலை ஆகல. பல மணி நேரம் போராடணும். இத்தனைக்கும் சீனியர் மியூசிஷியன், பல பரிசுத்தவான்கள் ஊழியர்கள், எங்க ஊர்ல வர்ற எல்லா பெரிய பெரிய மகான்களுக்கும் வர்ஷிப்க்கு அவர் தான் மியூசிஷியன். ஸ்டேஜ்ல தான் இருப்பார், ஸ்டேஜ்ல தான் வாசிப்பார், எல்லாமே பண்ணுவார். ஆனா யாருமே அவருக்குள்ள இருக்கிற ஆவிய கண்டுபிடிச்சதே இல்லை. அந்த மனிதர் விடுதலை ஆனார் அன்றைக்கு. இது ஒரு சாட்சியா சொல்றேன். ஒரு அருமையான அங்கிள், அவரை குறைய சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நல்ல, இன்னைக்கும் ஒரு தங்கமான மனிதர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப கொஞ்சம் வயசாயிட்டு ஒரு அருமையான தேவ மனிதர் அவர். எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்லனா, இந்த இயேசுவின் நாமத்தை உள்ளத்துக்குள்ள உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ மகிமை, உங்களுக்குள்ள இருக்கிற அற்புதங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க ரிசீவ் பண்ண வேண்டிய நன்மைகள் எல்லாம் நீங்க ரொம்ப எளிதாக நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஆமேன். ஒருத்தன் பாருங்க, பைபிள்ல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆமேன். ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் தான் அவன். எப்படி பைபிள்ல வந்துட்டான் அந்த மனுஷன்? நீங்க மாற்கு நற்செய்திக்கு ஒரே நிமிஷம் இருங்க. ஆமேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்திட்டு போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமேன். நல்ல கவனிங்க. மாற்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துக்கு விரைந்து வந்தீங்கன்னா, மாற்கு நற்செய்தி 10க்கு விரைந்து வாங்க. ஆமேன். 46க்கு அப்புறம் இருக்கிற வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். சீசர்களும் ஜனங்களும் ஆமென் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கேள்விப்பட்டு, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று போதும். ஆமென். This is the secret of deliverance. This is the secret of healing. This is the secret of miracle. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அற்புதத்தினுடைய ரகசியம் என்ன?
அற்புதத்தினுடைய ரகசியம், அற்புதத்தினுடைய ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. இயேசுன்ற நாமத்தை அறிந்து கொள்ளணும். அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கேள்விப்பட்டான். அண்டர்லைன் பண்ணுங்க, கேள்விப்பட்டான். ஆமென். கண்ணு தான் தெரியல, காது நல்லா கேக்குது. ஆமென். எது நமக்கு சரியா இருக்குதோ அதன் மூலியமா இயேசுவை கேள்விப்பட்டாலே போதும். ஆமென். இல்ல கண்ணு சரியில்லை பாஸ்டர், அதனால என்னால பைபிள் படிக்க முடியாது. பரவாயில்ல, காது நல்லா இருக்குல்ல, காதுல கேளு. இதான் நேற்றைய தினத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இல்ல பாஸ்டர் பைபிள் படிச்சா எனக்கு இருட்டா தெரியுது, அப்ப காதுல ஹெட்போன் போட்டு கேளு. எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, எத்தனையோ பைபிள் ரீடிங் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, நல்ல வேர்ட் ஆஃப் காட் இருக்குது. காதுல ஹெட்போன் போட்டு கேளுங்க. இந்த கேள்விப்படுதலுக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு எங்க பார்த்தாலும் இந்த கேள்விப்பட்டான், கேள்விப்பட்டால் அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அங்க யாரோ ஒரு தூண்டுதல் சக்தி இருக்குது. அங்க யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர்ல இப்ப பைபிள் இல்ல. ஆமென். பர்த்திமைக்கு சுவிசேஷம் சொன்னவன் யாருன்னே தெரியாது. இந்த சைடு தான் வராரு, இயேசுன்னு ஒருத்தர் வராரியா, அவர் தாவீதின் குமாரன் இயேசுன்னு ஒருத்தர் வராரு. ஆமென். அவர்கிட்ட இந்த அற்புத சக்தி இருக்குது, அவர்கிட்ட இந்த சுகம் இருக்குது. ஒண்ணும் இல்ல பாருங்களேன், நம்ம விசுவாசிக நல்ல பிராண்டிங்க்கு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க. ஆமென். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே சொல்லுது, நீங்க நேரா அப்போலோ போயிடுங்க. அப்போலோக்காரர் இவருக்கு காசு கொடுத்தாரா? இல்ல. ஆமென். உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுத்தாரா பிரதர்? இல்ல. எங்க உட்கார்ந்துட்டு எங்க பிராண்டிங் பண்ணுது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு பிராண்டிங் பண்ணுது இங்க உட்கார்ந்துட்டு. நீங்க நேரா பைபாஸ்ல போனீங்கன்னா இந்த கடையில போய் இட்லி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் ஏதாவது இவருக்கு ஒரு இட்லி ஃப்ரீயா கொடுத்திருப்பாரா? கிடையாது. ஆமென். எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுறதுக்கு யாரோ ஒருத்தர் பேசுவாங்க. இந்த பழைய காலத்துல டீ கடை பெஞ்சுன்னு ஒரு பேஜ் வரும், இப்ப வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில வளர்ந்தது எதனால? தமிழ்நாடு முழுவதும் அரசியல கொண்டு போகிறது, நாட்டு நடப்பை கொண்டு போறது இப்பதான் மீடியா, யூடியூப்லாம். அன்னைக்கெல்லாம் யூடியூப் யார் தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டிங்க வாய் தான். ஆமென். முடிவெற்ற கடை, டீ கடை, ஆலமரம், அரச மரத்துக்கு அடியில அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. திண்ண, ஊருக்கு பொதுவான திண்ண திட்டுகள் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல உட்கார்ந்து பேசுவாங்க பாருங்க. எல்லா டிவி சேனலும் தோத்து போயிடுறோம். எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. இது வாய்மொழி அறிவித்தல். என்னதுங்க? பக்கத்தில் கை கொடுத்தல். வாய்மொழியாக அறிவித்தல். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாயே திறந்து பேச மாட்டேனுது. ஆமே. அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அப்படியே எங்கடா நம்மளத புடிங்கி மத்தவங்க எடுத்துட்டு போயிருவாங்களோன்னு பயம் கத்தியோடு சபையில அப்படியே உட்கார்ந்து புல் பெட்டியே பார்த்து முறைச்சிட்டு, ஊழியக்காரனையே பார்த்துட்டு அப்படியே போயிடுது. ஆமே. ஒரு வாய் திறந்து நமக்கு கடவுள் என்ன செஞ்சாரு? ஆமேன். ஒரு வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு இது அடையாளப்படுத்துறேன். ஆமேன். மார்க்கு 5க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். நீங்க கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க. 5ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, அல்லேலூயா, நல்ல கவனிங்க. வசனத்தை கவனிங்க. நீங்க 25 இருந்து நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஆமென். அங்க கவனிச்சீங்கன்னா, அப்பொழுது 12 வருஷம் பெருபாடுள்ள ஒரு ஸ்திரீ வைத்தியர்களால், ஆமென், வருத்தப்படுகிற போது 27 அண்டர்லைன் பண்ண, இயேசுவை குறித்து, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. நமக்கு காஞ்சிபுரம் பட்டு தெரியுது. ஆமென். அல்லேலூயா. பட்டு புரியுதா? பட்டு உனக்கு. ஆமென். பேரே பட்டு தான். ஆனா எதை கேள்விப்படல? இயேசுவை கேள்விப்படல. இயேசப்பாவுடைய அற்புதத்தை கேள்விப்படல. அவருடைய மகத்துவத்தை கேள்விப்படல. இல்லையா? நம்ம எப்பவுமே வருத்தப்பட்டு, துக்கப்பட்டு, பாரப்பட்டு, கேவலப்பட்டு, அவமானப்பட்டு, சொல்லுங்க எத்தனை பட்டு இருக்குது? ஆமென். அல்லேலூயா. துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இந்த பட்டு 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 புரியலையா உங்களுக்கு? இத்தனை பட்டும் புரியலன்னா நான் என்ன பண்றது உங்களுக்கு? ஆமென்.
கேள்விப்பட்டு. இது எனக்கு ரொம்ப என்ன வந்து ரொம்ப தொடர வார்த்தை இதெல்லாம். ஆமென். சும்மா விளையாட்டுக்கு சொல்லல சார், யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னால பேசியிருக்காங்க இத பத்தி. கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை வளர்ச்சி என்ன தெரியுமா? பேசணும். ஆமென். நான் பெற்ற நன்மைய, நான் பெற்ற சுகத்தை, எனக்கு கடவுள் செய்த நன்மைய இன்னைக்கு ஜனங்க வந்து சாட்சி சொல்றது இல்ல. வெக்கம். பெரிய கூட்டம், லட்சக்கணக்கில் இருக்கிற கூட்டம்னா போய் தைரியமா நின்னு பாரு என் ஆண்டவர் சுகமாக்குனார். ஆமென். ஒரு தனியா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது இப்படி வந்த, சர்ச்சு விட்டு போகும்போது நல்லா இப்படி போற. ஆமென். பக்கத்து விட்டு அத்தை கேக்குது, என்ன போகும்போது வேற மாதிரி போன, வரும்போது சும்மா இப்படி அண்ணன் நட போட்டுட்டு போன, இப்படி பார்த்தா சும்மா அழகா நடந்து வர, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குது. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரு. நான் இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணேன், இயேசுவின் நாமத்துல ஜெபிச்சாங்க, என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை நடந்துச்சு. என் வீட்டுக்கார் ஒரு காலத்துல குடியா இருந்தார், இன்னைக்கு என் வீட்டுக்கார் விடுதலை ஆனார். என் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், இன்னைக்கு நாங்க சபைக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. ஏன் பேச மாட்டேன்றீங்க சார்? பைபிள்ல நடந்த எல்லா அற்புதத்துக்கு பின்னாலையும் யாரோ ஒருத்தர் கேள்விப்படுவதற்கு பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. இதான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மகிமை. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மீடியா கிடையாது. மீடியாவை யாரு? நம்ம வாய் தான். ஆல் இன் த ரேடியோ, வானொலி செய்தி அறிக்கை வாசிப்பவர் விசுவாசி ஏ அமல்ராஜ். ஆமென். ஒரு சிலருக்கு இந்த கிஃப்ட் பயங்கரமான கிஃப்ட் இருக்குது. ஆமென். காரியத்தை ஒருத்தரால் அடக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பீங்க. ஆமென். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லலன்னா எனக்கு தலை வெடிச்சிருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க சார். அருமையான, இது வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க நீங்க, ஆனா இது நான் ரொம்ப அருமையான கிஃப்டா பாக்குறேன். கொஞ்சம் உங்களை டியூன் பண்ணனா நீங்க சமரியா ஸ்திரீ எப்படி போய் ஒரு பட்டணத்தையே கூட்டிட்டு வந்தாலோ அந்த மாதிரி உள்ளங்கமா தான் இருக்கு போல இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீங்க போய் உத்தம பாளையத்தையே இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் கேட்கிறேன், யாருங்க அந்த புண்ணியவதி, யார் அந்த புண்ணியமான் யாரு? ஆமென். சார் ஏதாவது நான் கேள்விப்பட்டேன்னா அதை உடனே போன் பண்ணி சொல்லிடுவேன். இன்னைக்கு ஒரு சில அக்காமார்களுக்கு அண்ணமார்களுக்கு அந்த விஷயம் இருக்குது. ஆமென். கேள்விப்பட்ட உடனே போன் பண்ணி, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது என்னமோ அப்படியாமா, இது என்னமோ இப்படியாமா பேசிடுறீங்க இல்லையா? அதெல்லாம் அந்த கிஃப்ட கொஞ்சம் சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கொண்ட கை கொடுத்து சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்முடைய வாய். ஆமென். இந்த இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அது நமக்கு அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க மாற்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். மாற்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள், அச்சா அருமை அருமை, என்ன அருமையான காஸ்பல், such a sweet people. யா இவங்கெல்லாம் பைபிள்ல வெளியில வரல பாருங்க. ஆமென். கேள்விப்பட்டு யாரோ பேசி இருக்காங்க அற்புதத்தை பத்தி, யாரோ அந்த மிராக்கிள்ஸ் பத்தி பேசுறாங்க. இப்ப 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்து சுகத்தை கொடுக்கிறது, that is doesn't matter. ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார், அவன் பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா அந்த மிராக்கிளுக்கு பின்னால எல்லாம் வேலை செஞ்சது யார் தெரியுமா? நம்முடைய விசுவாசிகள் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க அங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? சாயங்காலம் 5 மணிக்கு இயேசு வீட்டுல இருக்காராமா, சாயங்காலம் 4 மணிக்கு இயேசு வீட்டுக்கு வந்துருவாராமா. ஆமென். அவர் காலையிலேயே கிளம்பிடுவார் 6 மணிக்குள்ள. அதுக்கு முன்னாலே விடிய காலமே நீங்க போய் பாத்துருங்க. அவர் ஜெபிச்சுட்டு மலையை விட்டு இறங்கும் போது அவருக்கு முன்னாக ஓடி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க மக்கள். எப்படி இதெல்லாம் நடக்குது? அல்லேலூயா. இப்ப ஏன் சபை வந்து ஒரு ஸ்டாக்னண்டா வளர மாட்டேங்குது? ஒப்பனா கேக்குறேன். சபை ஏன் இன்னைக்கு வளரல தெரியுமா?
இவ்வளவு ஜெபம் பண்ணி, இவ்வளவு ஊழியம் பண்ணி, இவ்வளவு பிரசங்கம் பண்ணி, இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடந்து எல்லாமே ஊர் கதை உலக கதை பேசுதே தவிர விசுவாசி இயேசுவை பற்றி யாரிடத்துல பேசுவதில்லை. ஆமென். ஒண்ணுமே இல்லைங்க. ஒருத்தன் போய் ஒரு நல்லதை பெற்றுக்கொள்றான். ஆமென். அவன் வந்து சொல்றான், அங்க போன எனக்கு நல்லது நடந்துச்சு. இன்னொருத்தன் சொல்றான், இங்க போன எனக்கு நல்லது நடந்துச்சு. இன்னொருத்தன் சொல்றான், அதை போன எனக்கு நல்லது நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. குளிக்கிற சோப்புல இருந்து, தலை சீவுற சீப்புல இருந்து, ஆமென், எல்லாத்துக்குமே விளம்பரம் கொடுக்கறதுக்கு நம்ம விசுவாசிகள் தயாரா இருக்கிறாங்க. ஆனா இயேசுவின் நாமத்தை பற்றி பேசுறதுக்கு தயங்குறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்துச்சு? ஆதி திருச்சபையுடைய வளர்ச்சி என்ன? பேசுனாங்க. ஆமென். யார்கிட்ட பேசுனாங்க? அக்கம் பக்கத்துல. நீங்க பாருங்க, இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வீடு நிறைய யார் இருந்தாங்க? யார் இருந்தாங்க? ஜனங்கள் வந்தாங்க. பக்கத்துல கை கொடுத்து, ஜனங்கள் வந்தாங்க. அல்லேலூயா. சபை 50 பேர்ல 100 வருஷமா 50 பேரை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னா, நான் சொல்லுவேன், அந்த சபை விசுவாசிகள் என்ன பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஏன்னா இவங்களுக்கு வீட்டுல போன் பேசுறதுக்கே டைம் சரியா இருக்கு. ஆமென். இவங்க பிரச்சனைகளை பேசுறதுக்கே டைம் சரியா இருக்கு. ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்தி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி பேசணும். இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? உங்க கரங்களை காட்டுங்க. பாருங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டாள். நீங்க பைபிள் எங்க வேணாலும் எடுத்து பாருங்க. ஆமென். கேள்விப்பட்டான், கேள்விப்பட்டாள் அப்படின்ற வார்த்தை, கேள்விப்பட்டார்கள் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல இருக்கும். அப்போ இயேசுவை பற்றி பேசணும், இயேசுடைய மகிமையை பற்றி பேசணும், அவருடைய ஊழியத்தை பற்றி பேசணும். அதுக்கான நேரத்தை தேங்க்யூ. கவனிங்க. அப்போ கேள்விப்பட்டார்கள். பேச 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 பேசதான் மிரக்கல், மகிமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும். நம்ம என்ன பண்ற தெரியுங்களா சிஸ்டர்? ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டா மக்கள் வந்துருவாங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்துட்டா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்களா? நம்ம என்ன பண்றோம்? சாதாரண நோட்டீஸ், விளம்பரத்துக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துடும். அப்படி இல்ல. ஆத்ம பாரத்தோடு தேவ சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திலே அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி பேச ஆரம்பித்ததுதான் பைபிள்ல இருக்கிற எல்லா மிரக்கிள்ஸ்க்கும் காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தாவீதின் குமாரனே இரங்கும் என்று அவன் கத்த ஆரம்பிச்சுட்டான். கேள்விப்பட்ட உடனே என்ன ஆரம்பிச்சுட்டான்? கத்த ஆரம்பிச்சுட்டான். நீங்க மார்க்கு 10 பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் he screamed shouting, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பத்திமேயுக்கு கண்ணுல தான் ப்ராப்ளம், வாய் நல்லா இருக்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கண்ணுல தான் ப்ராப்ளம். எது நல்லா இருக்குதோ சொல்லுங்க, எது நல்லா இருக்குதோ அதை இயேசுவுக்கு பயன்படுத்துங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எது உங்களுக்கு சரியா இருக்குது? ஆமென். இல்ல பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன், கண்ணு சரியில்லை, காது நல்லா இருக்குது, இந்த காதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், என்னால நடக்க முடியல, உங்களுக்கான வாய் நல்லா இருக்குது, சத்தமா பேச முடியும், சத்தமா பாட முடியும், சத்தமா துதிக்க முடியும், சத்தமா ஆர்ப்பரிக்க முடியும். தேவனை எந்த இடத்துல எப்படி மகிமைப்படுத்த முடியும்? பாஸ்டர், எனக்கு காசு பணம் கொடுக்கறதுக்கு இல்ல, நான் ஏழையா இருக்கேன், அதனால என்னால ஊழியமே செய்ய முடியல பாஸ்டர். இல்ல, அந்த கடைசி காயினை போட்ட விதவை மாறி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கடைசி, உங்ககிட்ட இருக்கிற வாட் இஸ் த பெஸ்ட், ஒரு ஆசிரியர் இப்படியே எழுதுறார். ஆமென். அதை படித்த போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது காயினையும் ஆபேலையும் அவர் ஒப்பிட்டு பேசும்பொழுது இப்படியாக எழுதுறார்,
என்னன்னு எழுதுறாருன்னா, the Cain was choose what is best for him, but Abel choose what is best for him. அதாவது தேவனுக்கு எது பயனுள்ளது என்பது, தேவையுள்ளது என்பதை ஆபேல் தெரிந்து கொண்டான். காயின் தனக்கு எது தேவை என்பதை, நான் என்ன செய்யணும் என்பதை தேவனுக்கு முன்பதாக தனக்குரியதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. his best and him best சொல்லுங்க பார்க்கலாம். his best and him best. ஆமென். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இவனுக்கு எது சரியோ அதை செய்யறத தேவ திட்டம் இவன் நினைக்கிறான். இன்னொரு பக்கத்துல தேவனுக்கு எது தேவையோ அதை செய்யணும்னு நினைக்கிறத ஆபேல் நினைக்கிறான். அதனாலதான் கைனுக்கு ஆபேல் மேல அவ்வளவு பெரிய கோபம் வந்துச்சு. அவனை கொன்னே போட்டான் போய். சகோதர சகோதரிகளை நான் பேசுறது புரியுதா? ஆமென், அல்லேலூயா. அப்போ என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் என்ன? என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் என்ன? என்னால பேச முடியாது, ஆனா நல்லா பாட முடியும். சிலருக்கு பேசுற திறன் இல்லை, ஆனா நல்லா பாடுற திறன் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்லா பாட தெரியாது, ஆனா நல்லா பேச தெரியும். ஆமென். எதுவுமே பண்ண தெரியாது. நான் ரொம்ப எப்பவுமே அமைதியா இருப்பேன். எங்களுக்கு அமைதியா இருக்கிறவங்களும் சபைக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கிறவங்களும் தேவை. ஏன் பாஸ்டர் அமைதியா இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அல்லேலூயா. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும்னா அமைதியா காலடியில உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். அமைதியான ஆளும் தேவை. பக்கத்துல கை கொடுத்து, அமைதியான ஆளும் தேவை, ஆர்ப்பரிக்கிற ஆளும் தேவை. எப்படி இருந்தா நாங்க உங்களை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. நைட்டு 2 மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணாலும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்றான். ஆமென். அந்த ரேடியோல பேசுறவங்க வாயை கவனிச்சீங்களா? கட்டுப்படுத்தவே முடியாது. ஆமென். என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்தவே முடியாது. ஆமென். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு அந்த கிருபை இருக்கு, பேசுற கிருபை இருக்கு. நம்ம சபையில அப்படி இந்த பேசிக்கிட்டே இருக்குது இல்ல, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது இல்ல, அந்த விசுவாசி எல்லாம் கூப்பிட்டீங்க, யூடியூப்ல மைக் ஆன் பண்ண விட்டு பேச விட்டுறணும். நல்ல இயேசுவை பத்தி பேசிக்கிட்டே, உனக்கு என்ன ஏதோ ஒண்ணு பேசணும் அவ்வளவுதானே, பேசிக்கிட்டே இருப்பாருங்க. அது பாட்டுக்கு ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும். ஆமென். எல்லாத்துக்கும் ஊழியம் இருக்குது. அல்லேலூயா. சார், வாயை திறந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுல இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா? வாயை திறந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது ஒரு மைட்டி அனாயிண்டிங் ஜெனரேட் ஆகும். நேற்று தினத்துல சொன்ன சாண்டிங். ஒரு சாட்டனிஸ்ட் என்ன பண்றான்? ஜனங்களை சபிக்கிறான், தொடர்ந்து சபிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ட்ரைபல் இனத்தை பற்றி படிச்சேன். அந்த ட்ரைபல் இனம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த நாட்டுல மரம் வெட்டக்கூடாதான், ஆனா அந்த மரத்தை வெட்டாம பயன்படுத்தணும். ஏன்னா மரத்தை வெட்டினா அஃபென்ஸ், அந்த ராஜாக்கு பிடிக்காதான். அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மரத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா தினந்தோறும் காலையில போய் அந்த மரத்தை சுத்தி நின்று சபிப்பார்களாம். கொஞ்ச நாள் கழித்து அந்த மரம் பட்டு போயிடுமா. இல்ல, மரணமும் ஜீவன் எதுல இருக்குது? நாவின் அதிகாரத்துல இருக்கு. நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ள அந்த ஜீவன் பாருங்க. தாவீதின் குமாரனை இறங்கும், தாவீதின் குமாரனை இறங்கும் கத்திக்கிட்டே இருக்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து அந்த சைடு போறார். சீசர்கள் என்ன பண்றாங்க, அவனை போய் அதட்டுனாங்க, கூப்பிடாத, ஆமென், அல்லேலூயா, கத்தாத. அதுக்கு ரொம்ப அருமையான பதில், எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் என்னன்னா, அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. முன்னிலும் அதிகமா, இருந்ததை விட அதிகமாக. ஆமென். அப்ப சில நேரத்தில் நமக்கு தடைகள் வரும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தை துதிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். வானத்தில பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த இயேசுவின் நாமம். முழங்கால் யாவும் முழங்குபடி கொடுக்கப்பட்ட நாமம் இந்த இயேசுவின் நாமம்.
உலகத்தினுடைய ரட்சிப்புக்கும் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த இயேசுவின் நாமம். பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த இயேசுவின் நாமம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய் சேர கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த பர்த்திமை என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டான், கத்திக்கிட்டே இருக்கிறான். சொல்லுங்க, பக்கத்துல கை குடிச்சிரு. முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய், முன்னிலும். நாளுக்கு நாள் விசுவாசி அதிகமாகணும், விசுவாசம் அதிகமாகணும், பரிசுத்தம் அதிகமாகணும், அறிக்கை அதிகமாகணும், ஜெபம் அதிகமாகணும், எல்லாமே அதிகமாகணும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விதத்துல குறைஞ்சிக்கிட்டே வரோம். பிரச்சனை அதிகமாயிருச்சு, ஜெபத்தை குறைச்சிட்டோம். சூழ்நிலை சரியில்லை, வேத வாசிக்கிறத குறைச்சிட்டோம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இறங்கிட்டே வரோம். இல்ல, அதிகப்படுத்துங்க. தேவனை நோக்கி கதறுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நீலகிரி மாவட்டத்துல ஊட்டிக்கு போறதுக்காக நான் உட்கார்ந்து இருக்கேன் பஸ்ல ஏறி. ஆமேன். எனக்கு முன்னால சீட்ல ஒரு அம்மா, ஒரு வைஃப், ஒரு கணவர், 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ அசுத்தாவி, எங்கேயோ கோயில்ல போய் எங்கேயோ ரொம்ப நாள் கட்டி, எங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. 3 மாசம் வரைக்கும் கட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சுகம் கிடைக்கல. ஆமேன். ரொம்ப வேதனையோட அந்த குடும்பம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊட்டிக்கு பஸ் ஏறி போகுது. நானும் பின்னால ஏறி உட்கார்ந்து இருக்கேன். ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பொம்பளை பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பேச ஆரம்பிச்சிச்சு? வந்துட்டானுங்க, எங்க போனாலும் வந்துடுறானுங்க அப்படின்னுச்சு. எனக்கு புரியல, யாரடா அந்த அம்மா திட்டுது அப்படின்னு. அமைதியா உட்கார்ந்துட்டே இருந்தேன். காரமடைய தாண்டியது பஸ், ஒரு 3/4 மணி நேரம் பஸ் டிராவல். இந்த பொம்பளை எந்திரிச்சு டைரக்டாவே என்னை பார்த்து திட்டுது. என்னன்னு? ஏன்டா என்ன தொல்லை பண்ற? ஆமேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு பஸ்ல? ஆமேன். அது ஒரு பொம்பளை பார்த்து. அப்ப நான் ஒரு வாலிப பையன், ஆனா நல்ல வேலை கிருபியினால பின்னால சீட்ல தள்ளி தான் உட்கார்ந்து இருக்கேன். அது சொல்லுது, என்னன்னு? ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு என்ன பார்த்து கேக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டக்டர் வந்து கேட்கிறாரு என்கிட்ட, நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமேன். அப்ப உங்க கணவர் எந்திரிச்சு சொன்னார், என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் காத்து கருப்பு இருக்குங்க, அதனால வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்க ஒன்னும் மனசுல நினைச்சுக்காதீங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அப்படியே கரெக்டான இடத்துல தான் அந்த பொம்பளை வந்திருக்கு, நம்மளும் கரெக்டான பஸ்ல தான் ஏறி இருக்கோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமென். அல்லேலூயா. பர்லியார்னு ஒரு இடத்துல ஸ்டாப்பிங் வரும், இடையில டீ குடிக்க இறங்குவோம். அந்த இறங்குற இடத்துல இறங்கி அந்த அம்மாவை தாண்டி தான் போய் இறங்கணும். அந்த அம்மாவை தாண்டி போய் இறங்க போகும்போது உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், ஒரு பிரேயர் பண்ணட்டுமா அந்த அம்மாவுக்கு அப்படின்னு. ஐயா, நாங்க இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சிருந்தோம் ஐயா, அடிச்சு துன்பப்படுத்தி ஒன்னும் சுகம் கிடைக்காம திருப்பி கூட்டிட்டு போறேன். நான் அந்த அம்மாவை பார்த்த ஒரு பார்வை, நாமத்துல அப்படி விழுந்துட்டு கீழே. ஆமேன். அவ்வளவுதான். பயந்துட்டீங்களா? நீங்கெல்லாம் எங்க போய் எப்படி? எக்கா எப்படிக்கா நீங்க காடு மலை மேடெல்லாம் ஏறி ஊழியம் பண்ண போறீங்க? ஆமென். அல்லேலூயா. தூக்கி போட்டாங்க. அப்படியே சாஞ்சது அந்த அம்மா அப்படியே கடந்துச்சு. இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம், அப்படியே தான் கடந்துச்சு. அவர் கேட்டார், என்னங்க ஆச்சு? ஒன்னாகாது, நல்லா ஆயிடும் போ. ஆமென். ஒரு விமோச்சனம் அந்த அம்மாவுக்கு. சேரிங் கிராஸ் பஸ் ஸ்டாண்ட் வருது ஊட்டியில. இறங்கும் போது அந்த அம்மாவை இறங்குச்சு. இறங்கி என்ன பார்த்து, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா ஆயிடுச்சு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. எங்க கத்துக்கிட்டேன்? நான் வாலிப வயசுல இருக்கும் போது, நான் உங்களை மாதிரி விசுவாசியா இருக்கும் போது, எங்க ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அப்போ ஒரு பெரிய ஊழியக்கார் வந்து பிரசங்கம் பண்றார். செம்ம அனாயிண்டிங். ஓடிட்டு ஒடியாந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். முன்னால ஒரு அம்மா, நல்ல குண்டு குண்டு குண்டுன்னு சரி சைஸ் அந்த அம்மா. அவர் இருக்கிறார் இப்படிதான் அந்த ஊழியக்காரர். ஆமென். ஸ்டேஜுக்கு கீழே வந்து அந்த அம்மா சேலஞ்சு பண்ண, டேய் இறங்கி வாடா, இன்னைக்கு நான் உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன். ஆமென்.
பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா ஆடுன்னு ஆடுது. என்னைக்கு உன்னை முடிக்காம போக மாட்டேன்டா நிக்குது. இந்த ஊழியக்காரர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். அவர் மாட்டுக்கு இயேசுவின் நாமத்திலே ஃபயர் ஜீசஸ் நேம் அப்படின்னு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்கிறார். நான் இன்னைக்கு தபாசா நின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நல்லா மாட்டினார்டா இந்த ஊழியக்காரு. ஆமென். இன்னைக்கு இந்த அம்மா போட்டு புரட்டி எடுக்க போகுது, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நானும் ரொம்ப ஆவலா, அப்ப நான் வாலிபன் நின்னு ஆவலா நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். பாடா அத்தனை கத்திட்டு திடீர்னு அந்த ஊழியக்கார அந்த அம்மாவை இப்படி பார்த்து, சீப்பா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பியும் இயேசுவின் நாமத்துல ஜெபம் இச்சி போன்னு சொன்னதுதான். ஆமென். அந்த உருவம் அப்படியே மலை மாதிரி சாஞ்சிச்சு போற அப்படியே. ஆமென். பொத்துன்னு விழுந்துச்சு, ஆவி போயிடுச்சு, அந்த அம்மா நல்லா ஆயிடுச்சு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிசாசுக்கு அந்த மரியாதை போதும். அவனை பெரியாளுக்கு விட்டதே நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. அவனை நீங்க யோசிக்கலாம். தலையில கை வச்சு கத்துல பாஸ்டர் அமுல்ராஜ் வராரு, தலையில கை வைப்பாரு, கத்துவாரு, முடிய பிடிச்சு ஆட்டுவாரு, துப்புவாரு, என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தீங்க. எதுவுமே நடக்கல. நான் சாஃப்ட் டச், லைட் அப்படி டச் பண்ணி ப்ரே பண்ணுவேன், அவ்வளவுதான். என்னுடைய விரல்களில தான் தொடுவேன், அப்படி இப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமென். அசுத்தாவி ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகி போகும். சிலது கத்தும், சிலது கூச்சல் போடும், சிலது சைலண்டா போகும், சிலது போனது மாதிரி நடிக்கும், சிலது போயிட்டு இன்னைக்கு திரும்பி வந்திருக்கு 2வது மீட்டிங்க்கு. அது தெரியும். இதுல தெரியாம நம்ம ஊழியக்கார வரலையே, பரவாயில்ல, அதுல நான் யோசிக்கவே மாட்டேன். நீ போயிட்டு நாளைக்கு கூட வா, ஆனா விடுதலை கண்டிப்பா 3வது நாளுக்குள்ள நீ பெற்றுக்கொண்டு போகணும். அவ்வளவுதான். அதான் கான்செப்ட். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம், இந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மகிமை இது தெரிஞ்சிட்டா பர்த்திமே எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு நின்று திரும்பி பார்த்தார். அவரை நிக்க வச்சு திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற திராணி உனக்கு இருக்கும் பொழுது உனக்கு அற்புதம் நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கேள்விப்பட்டு கூப்பிட தொடங்கி அதட்டப்பட்டு, ஆமென், நின்று திரும்பி பார்த்து கூப்பிட்டு வர சொல்லி போதகர் அழைத்து வர சொன்னார். சார், அழைத்து வர சொன்ன உடனே என்ன பண்ணான் தெரியுமா அந்த மனுஷன்? ஆமென். நம்மள எப்படி எந்திரிச்சு போயிருப்போம்? சொல்லுங்கக்கா. ஆமென். அந்த பிச்சைக்கார பாத்திரம் பண்டம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு, மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஏசப்பா கிட்ட போய், ஆமென், அவருக்கு முன்னால நின்று இருப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. ஏக்கா இதுலயே இப்படி போராடுறீங்களே, ஒருத்தர் வாசிங்கக்கா. எரிந்து விட்டு சார், நான் கேட்கிறேன், எத்தனை வஸ்திர சிஸ்டர் ஒரு பிச்சைக்காரன் வச்சிருப்பான்? சொல்லுங்க பாக்கலாம். பீரோ நிறைய நான் கோட் சூட்டா மாட்டி வச்சிருக்காம இல்லையே. இருக்கிற ஒண்ணு, அதாவது ஃபெய்த் டிக்ளரேஷன், கிரியையுள்ள விசுவாசம்ன்றத இந்த பர்த்திமை கிட்ட நான் பாக்குறேன். எந்த அளவுக்கு அந்த இயேசுவின் நாமத்துல அவனுக்கு நம்பிக்கை இருந்தா, இருக்கிற மேல் சட்டையில கழட்டி அந்த பழைய துணி, இந்த பழைய வஸ்திரம், இந்த நாற்றம் பிடித்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் திரும்பி இங்க வரப்போறதில்ல, திரும்பி நான் போகிற இடத்துல மேலதான் போவனே தவிர வாழ்க்கையில என்னைக்கு பின்னுக்கு வரமாட்டேன்ற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்துச்சு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. சார், முன்னேறி போவோம். இத இயேசுவை நம்பி வந்துட்டா யாரு திரும்பி பழைய தரைக்கு போக மாட்டான். ஆமென். அவனை தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப் அவனை மேல உயர்த்துவார தவிர திரும்பி அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வர மாட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு போனதுக்கு பிறகு அங்க சுகம் கிடைக்கலன்னா அவனுடைய நிலைமை என்ன? அவன் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. கிடைக்காதுன்றத பத்தி யோசிக்கல, கிடைக்கும் என்று யோசித்தான். அது அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அவனுடைய விசுவாசமே கிடைக்கும் என்ற விசுவாசம், நல்லது நடக்கும் என்ற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் சிஸ்டர்? வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே,
சரி, தாவீதின் குமாரனை இயேசுவேன்னு சொன்னா, சரி ரைட்டு சொல்லி கொடுத்தாங்க, கேள்விப்பட்டான் சொன்னான். இப்ப ஆண்டவரேன்னு எப்படி சொன்னான்? மனதளவுல அவன் அவர் தான் கடவுள்னு ஏத்துக்கிட்டான். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. யாரும் சொல்லல, அவனை ஏத்துக்கிட்டான், இவர் தான் காட். ஆமென். இனி அற்புதம் நடக்கல, அற்புதத்துக்கு பக்கத்துல தான் போயிருக்கிறான். ஆமென். இயேசு அவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் கிட்ட போய் என்ன கேட்கறீங்கன்னா, அற்புதத்தை இதை செய்யுங்க ஆண்டவரே, காசு கொடுங்க ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒன்னும் நோட்டெல்லாம் அச்சடிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டார். ஆமென். அதை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் திறனையும் கொடுப்பார். ஆமென். இல்ல நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க, ஆண்டவரே நான் தண்ணியில விழுந்துட்டேன், என்ன பண்றது? ஆமென், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, பாவத்துல விழுந்துட்டு என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உதவி கேட்கிறோம். இந்த உதவியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்யற உதவி என்னன்னா, தண்ணியில நீச்சல் அடிக்க கத்து கொடுத்துட்டு போயிடுவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, தண்ணியில நீச்சல் அடிக்க கத்து கொடுத்துருவார். அல்லேலூயா. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வச்சிட்டு இருக்க மாட்டாரு. ஆமென். வலது பக்கமா போய் ஆழத்துல போய் வலைய போடன்னு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு போயிடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோட போய் வலைய போட, மீனை பிடிக்கலாம் கத்து கொடுத்துட்டு போவார். நம்ம ஆண்டவருடைய மிரக்கல் எல்லாமே டீச்சிங், லேர்னிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நேரா வழி நடத்துற மிரக்கலா தான் இருக்கும். அல்லேலூயா. பொழுதன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு, நான் உன்னை சுகமாக்குகிறேன், நான் உன்னை சுகமாக்குகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு முறை ஆசீர்வதிச்சார்னா எல்லா வாசலும் உங்களுக்கு திறக்கப்படும், எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகும், எல்லா மகிமையும் உங்களுக்கு வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானு இயேசுவின் நாமத்துல பஸ்ல, ட்ரெயின்ல, நடந்து போன இடங்கள்ல, காட்டுகள்ல நான் கொண்டு போய் தங்க வச்சுட்டு போயிருவாங்க சிஸ்டர். ஏதோ ஒரு பங்களால கொண்டு போய் தங்க வச்சிருவாங்க. ஒரு முறை ஒரு காட்டு பங்களா, யாருமே இல்ல, பயங்கர காடு, கொண்டு போய் ஒரு ஊர்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆமென். அந்த பங்களாவை மூடி 3-4 வருஷம் இருக்க மாட்டேங்குது. ஒரே ஒட்டரம், ஒன்னும் பெட்டு கிட்டலாம் அப்படியே கிடக்குது. தண்ணி பிரவுன் கலரா வருது. நம்ம ஸ்டேட்ல, அதர் ஸ்டேட் தண்ணி பிரவுன் கலரா வருது. அந்த ஊர்ல வேற ஹோட்டல் கேட் எல்லாம் கிடையாது. அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படியே கிடக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் போட்டாங்க. பழைய இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த பெட்டு கிட்ட எல்லாம் அப்படியே மொக்க ஸ்மெல், அப்படியே பிரவுன் கலரா இருக்குது. அது நான் பார்த்தனே தெரிஞ்சுக்கிட்டேன், யாரு புலங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். கடைசியா கர்த்தருடைய கிருபையினால 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சு கிளம்புறேன். ஆமென். 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சு கிளம்பும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்தார். ஆமென். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் வந்து கேட்டாரு, நல்லா தூங்குனியா தம்பி? நீ என்ன நல்லா தூங்குன, என்ன பிரச்சனை? அப்படி இல்ல, இது ஒரு மர்டர் நடந்த பங்களா. ஆமென். இது ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு, யாருமே வரமாட்டாங்க இந்த சைடு. உங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு இந்த ரூமை நான் கொடுத்தேன். நைட்டு உங்களை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையான், என்னையெல்லாம் ஒன்னும் பண்ணாதியா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ கும்புற சாமி உண்மையிலேயே நல்ல சாமி. ஆமென். உன்னை ஒண்ணுமே என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. வந்திருக்கோம், பேய் வராம இருக்குமா? வரும், விசிட் பண்ணும், பார்க்கும், நம்மளை இழுத்துலாம் பார்க்கும், நம்ம சைஸ உருட்டி பார்க்கும். ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. நம்ம தான் அசைக்கப்படுவதில்லைன்னு படுத்திருப்போம்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நம்ம படுத்து தூங்கணும்னா எவன் நம்மளை அசைக்க முடியும் இல்லையா? ஆமென். பேயாவது பிசாசாவது திரும்பி படுத்து அவன் மேல ஒரு மிதி மிதிச்சோம்னாக்கா அவன் போய் சேர்ந்துருவான். ஆமென். சார், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். மலேசியா தேசத்துக்கு போயிருந்தேன், இதே சம்பவம் தான். போன போது நானும் ஒரு ஊழியக்காரன் போனோம். அந்த ஊழியக்காருக்கு ஒரு இடத்துல தங்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு தங்கறதுக்கு என்ன பண்ணிட்டார் அந்த பாஸ்டர், ஒரு விசுவாசியே கிடையாது. அவங்க விசுவாசியே கிடையாது, சர்ச்சைக்கே வர கிடையாது. அவங்க வீட்டுல மேல இடம் காலியா இருக்கு, வீடு காலியா இருக்குன்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்க அங்க போய் தங்கிக்கிங்கன்ட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போய் நைட்டு பார்த்தா வீட்டுல யாருமே இல்லை, வீடு பூட்டி இருக்கு. புது பங்களா,
1 வருஷமா பூட்டி கிடக்குது, யாருமே உள்ள வர கிடையாது. ஒரு சைனீஸ் ஃபேமிலி, அது ஒரு சைனீஸ் ஃபேமிலி வீடு. நானும் பார்த்தா பர்னிச்சர்லாம் புதுசு, எல்லாமே புதுசு. ஆமே, எல்லாமே புதுசு, அவ்வளவு நீட்டா இருக்கு வீடு. ஆனா உள்ள தங்கறதுக்கு 1 வருஷமா யாரும் தங்கலையே, அது எனக்கு தெரியாது. போன டயர்டுல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் தான், செம்ம தூக்கம். காலையில 10 மணிக்கு காலிங் பெல் அடிக்கிறாங்க, டங்கு 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 டங்குன்னு. ஆமீன். எந்திரிச்சு வெளியே வர வந்தா அந்த சகோதரியும் சகோதரனும் பேய் அடைஞ்ச மாதிரி என்ன பாக்குறாங்க. என்னடா இவங்க இப்படி நம்மள வித்தியாசமா பாக்குறாங்க, வாங்க உள்ள அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அந்த சிஸ்டர் என்ன பார்த்து கேட்டாங்க, did you take rest well pastor? Yes, of course, I slept nicely அப்படின்னு. அடுத்த செகண்ட் அந்த சகோதரர் கேட்கிறார், உண்மையிலேயே சொல்லுங்க பாஸ்டர், நீங்க நல்லா தூங்குனீங்களா? ஆமான் பாஸ்டர், உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? அவர் சொல்றார், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? என்ன உண்மைன்னு கேட்டேன். ஆமேன். இப்படிதான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, ஆசையா பல கோடி செலவு பண்ணி இந்த வீடை கட்டின. நாங்க குடி வந்த முதல் நாளே பிசாசு வந்து கட்டில இருந்து என் மனைவியை இழுத்து போடும். வீட்டுக்குள்ள குடுகுடு குடுகுடுன்னு ஓடுற சத்தம் கேட்கும். நைட்ல பாத்திரம் பண்டமெல்லாம் உருளும், பொருள் எல்லாம் நகர்ந்து போய் அங்க, இங்க இருக்கிற பிளவர் வாசம் நகர்ந்து போய் அங்க நிற்கும். இதெல்லாம் கண்ணார பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள ஆவி இருக்குன்னு போய் 1 வருஷம் ஆச்சு நாங்க இந்த வீட்டு பக்கம் வந்து. நீங்க வந்தீங்க, சாப்பிட்டீங்க, தூங்குனீங்க, உங்களை ஒண்ணுமே பண்ணலையே பாஸ்டர், என்ன ரகசியம் கேட்டாங்க. மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜீசஸ். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் சொன்ன பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா, நான் இங்க 2 வாரம் தங்குவேன், அந்த டைம்ல நீயும் தங்கு, எந்த பேய் வந்து நம்மளை இழுக்குது பாப்போம் அப்படின்னு. ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுல குடியிருக்காங்க சிஸ்டர். நார்மல் ஆயிடுச்சு, போயிடும். நம்ம வந்தா அது போயிடும். பக்கத்துல கை குடிச்சல், நம்ம வந்தா அது போயிடும். நம்ம வராதனால அதெல்லாம் உட்கார்ந்துட்டு ஆடிட்டு கிடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பழத்தை பார்த்தாலே பயம். ஆமேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு பழத்தை பார்த்தாலே பயம். எனக்கு பழத்தை பார்த்தா அதுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சா எப்படி இருக்கு இந்த வெய்ய காலத்துல? ஆமேன். சக்கரை போட்டு குடிச்சா தாகம் போகும், உப்பு போட்டு குடிச்சா பித்தம் போகும். அவ்வளவு அருமையான பழம், கடவுள் படைச்ச பழம். ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே பயம்தான் சிஸ்டர். உலகத்துல எதைத்தான் பார்த்து நீங்க பயப்படல. ஆமேன். ஒசூர்ல இருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. ஆமேன். என்னன்னு கேட்டேன். பயமா இருக்கு. என்னையா பயம் உனக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமேன். ஐயோ, நைட்டு பேய் என் வீட்டுக்குள்ள உலாவுது பாஸ்டர், கிச்சனுக்கு போகுது, பாத்ரூமுக்கு போகுது. ஆமேன். தண்ணி சூடு பண்ணுது நைட்டு போகுது. என்ன சமைக்கிற ஸ்டவ் பத்த வைக்கிற அளவுக்கு பேய்க்கு பவர் இருக்குதா அப்படின்னு. ஒரு வயசானவர் கவுன்சிலிங் வராங்க என்கிட்ட. அவங்க கேட்டேன் எப்படி? அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, பாஸ்டர் எனக்கு சுகர் இருக்குது, நான் தான் நைட்ல எந்திரிச்சு இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு நடப்பேன். இந்த ஆள் 25 வருஷம் என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த ஆள் என்னத்தான் பார்த்து அலறுது பாஸ்டர்னு சம்சாரம் சாட்சி சொல்லுது. இங்க எங்க போய் நான் சொல்றது? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின மாதிரி. ஆமேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்லட்டுமா, அந்த சீனை விவரிக்கட்டுமா? நைட்டு 12 மணிக்கு ஆமேன் 0 வாட்ஸ் லைட்டு போட்டு அந்த இருட்டுல மனைவி தலைக்கு துவட்டிட்டு குளிச்சுட்டு வந்து முடிய வச்சு இப்படி பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு இப்படி அடிக்கிற காட்சியை பார்த்தா யாருக்குமே கொஞ்சம் கொலை நடுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமேன். அதுக்கு என்ன பண்ணணும்? லைட்டு போட்டு ஏமா நீ தானான்னு கேட்டாக்கா அந்த அம்மா சொல்லிடு, நான் தான். ஆமேன். வேலை முடிஞ்சு போச்சு. நீ பயந்துட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு எதுவா இருக்குமோ என்னவா இருக்குமோ யோசிச்சுன்னா கண்டிப்பா அது பேயாதான் இருக்கும். சிலருக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்குது, ஆனா சிலர்லாம் அந்த பேயோட தான் வாழ்ந்துட்டே இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க? ஆமேன். சார், நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? 1 யோவான் 4:4 என்ன சொல்லுது? வாசிங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டுவர். அல்லேலூயா. உலகத்தை இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 3:8 என்ன சொல்லுது? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா.
வெளிப்படுத்தல் 12:11 என்ன சொல்லுது? ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் அவனை ஜெயிப்போம். அல்லேலூயா. சார் எதுக்கு சார் நான் பயப்படணும்? எந்த ஆவி என்னை மேற்கொள்ளாது, எந்த கிரியைகள் என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி நார்த் இந்தியால ஒரு ஊருக்கு போவேன். தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஊழியர் அந்த ஊருக்கு போயிருக்கார். ஃபர்ஸ்ட் போயிருக்கார். ஆமென். நைட்டு அந்த ஆவி மிரட்டி இருக்கு, மரியாதை இந்த ஊரை விட்டு போயிரு, இல்லைன்னா காலையில கூட உன்னை கொன்னு போடுவேன். ஆமென். அந்த மிஷனரி சொல்றாரு, அடுத்த நாள் பெட்டியில எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அந்த ஊழியக்காரர், நமக்கு இந்த ஊர் செட் ஆகாது அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஓடியான்ட்டார். நான் கேட்கிறேன், ஆமென், தமிழ்நாட்டில இருந்து அங்க போய் பயந்துட்டு ஓடியா அந்த ஊழியர்கள் கேள்விப்பட்ட ஆச்சரியமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதே பட்டணத்துக்கு பல பரிசுத்தவான்கள் போறாங்க. எப்படி ஊழியம் பண்றாங்க? என்ன சீக்ரெட் சக்சஸ்? என்ன? இயேசுவின் நாமம். இந்த நாமம், இயேசுவின் நாமம் மட்டும் வல்லமையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம். இந்த நாமத்தை நம்பி கால் வச்சீங்கன்னா, நீங்க கால் வைக்கிற பட்டணத்துல, கால் வைக்கிற வீட்டுல, கால் வைக்கிற எல்லைகள்ல, கால் வைக்கிற குடும்பத்துல மிகப்பெரிய ஆசீர்வாத வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சிஸ்டர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூம்ல அந்த ரூம்ல போய் லைட் போடணும்னா பயந்துட்டு இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போய் பார்க்க ஏதோ நிக்கிற மாதிரி தெரியுது. அதுல வேற நம்ம தீர்க்கதரிசி நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். ஆமென். உங்க வீட்டுல கிச்சன்ல கரெக்டா ரைட் சைடு கார்னர்ல கருப்பா ஒரு உருவம் இருக்கும் பாருங்க அப்படின்றார். ஆமென். ஆனா எங்க இருந்து தான் நம்ம தீர்க்கதரிசிகளுக்கு இப்படி தீர்க்க தரிசனம் வருதோ தெரியல. சிஸ்டர், உங்க வீட்டுல நான் ஒன்ன பாக்குறேன். ஆமென். உங்க வீட்டு வாசப்படியிலேயே அது நிக்குது. போட்டு விட்டுட்டு போயிருவார். அது அந்த வாசப்படியே போகாது. நாகர்கோயில் போயிருந்தேன். நாகர்கோயில்ல ஒரு மனுஷன் பெரிய கோடீஸ்வரன். டப்புன்னு என்ன பாரு, போன மாட்டி போகும்போது இந்த சைடு வாசப்படி வச்சிருந்தா, இந்த வருஷம் போகிற பின்பக்கம் சுத்தி வாங்க. என்னன்னு கேட்டேன். மெயின் ரோட்ல வாசப்படி வேண்டான்னு சைட்ல கட்டிட்டேன். ஏன் கட்டினீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்தார். இந்த சைடு வச்சு கட்டினாக்கா ஆண்டவர் உள்ள வர மாட்டார், அந்த சைடு வச்சு கட்டினா வருவார். 20,000 ரூபாய் கொடுத்து நிலவை இடிச்சு மாத்துன அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றார் இந்த சைடு தலை வச்சு படுத்தா, ஒருத்தர் சொல்றார் அந்த சைடு தலை வச்சு படுத்தா. ஆமென். நேத்து நியூஸ் பாத்தீங்களா? ஒருத்தன் பெங்களூர்ல ஆட்டோக்காரன் எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்தானா. ஆட்டோல வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாக்கெட் பிஸ்கட் ஃப்ரீயா. கேட்டாங்களா, ஏன்டா பிஸ்கட் ஃப்ரீ அப்படின்னு. அருமையான அந்த சகோதரன் சொன்னானா, என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறேன் அப்படின்னானா. அல்லேலூயா. சார் நான் சொல்லல, நியூஸ்ல படிச்சேன். நீங்க கூட போய் படிச்சு பாருங்க. நீங்க எங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துடாதீங்க, அப்புறம் வம்பா போயிரும். ஆமென். இயேசுவின் நாமத்துல வல்லமை இருக்கு. இந்த நாமத்துல எந்த மந்திரவாத சக்தி, எந்த மந்திரவாத கிரிய. பரமக்குடியில ஓபன் கன்வென்ஷன். ஒரு மனுஷன் பொத்தன விழுந்துட்டான் பின்னால. கடைசி அவனை தூக்கிட்டு வராங்க, தூக்கி நிக்க வைக்கிறாங்க. அவனை நிக்க வைக்க முடியல. அவன் சொல்றான், முடியல என்னால, பொல்லாத ஸ்பிரிட் in the name of Jesus. பொத்தன விழுந்துட்டாரு. எந்திரிச்சாரு. அவர் கேட்டாரு, எங்க நீங்க மந்திரம் படிச்சீங்கன்னு என்கிட்ட கேட்கிறாரு. ஆமென். நான் சொன்னேன், நான் மந்திரம் எல்லாம் படிக்கல, இயேசுதான் எங்களுக்கு. ஆமென். அவர் சொன்னாரு, நான் மந்திரவாதி. நான் பின்னால உட்கார்ந்து இருந்தேன். இந்த கூட்டம் நடத்துறது எனக்கு பிடிக்கல. ஆவிகளை அனுப்பிக்கிட்டே இருந்தேன். எத்தனையோ ஆயிரம் ஆவிகள் சொல்றாரு. நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் உனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆவிகள் என்னை எதிர்த்து வரும்போது அப்படியே அப்படியே எரிஞ்சு போன மாதிரி அப்படி பஸ்பமா அது மறைந்து போயிருந்தான். அதுக்கப்புறம் இந்த ஆவிகள் அவரிடத்துல திரும்பலையாம். அவர் சொல்றாரு, என் பவர் எல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் எம்டி ஆயிட்டேன் அப்படின்றார். பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, இயேசுவின் நாமம் ஒரு மகிமையுள்ள நாமம். இந்த நாமத்தை விசுவாசிக்கிற, இந்த நாமத்தை அறிக்கை பண்ணுகிற, இந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற, இந்த நாமத்துல நம்புகிறவங்க ஒரு மகிமையான விடுதலையை சுகத்தை அனுபவிப்பாங்க.